வணக்கம், நான் டாக்டர்.Christant Leo. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் இப்போது ரீசெண்டாக வந்து நம்ம நிறைய இடத்துல கேட்குறது ஆக்சிஜன் பற்றாக்குறை ஏற்படுது அப்படின்னு வந்து எல்லா இடங்களையும் நியூஸ் மீடியாஸில் வந்து நம்ம அடிக்கடி பார்த்து வர்றோம். ஸோ இப்போ எல்லாருக்கும் டவுட் வரும், இந்த ஆக்சிஜன் பற்றாக்குறை எதனால் ஏற்படுது, அப்படி இந்த ஆக்சிஜன் பற்றாக்குறை ஏற்படுறதுனால என்ன பிரச்சனை வந்து நமக்கு உடம்புல வரும், ஸோ அதை எப்படி கண்டுபிடிக்கிறது, ஸோ இதை மருத்துவத்தில் வந்து இதை எப்படி அழைப்பாங்க, ஸோ இது மாதிரியான டவுட் வந்து நிறைய இருக்கும். அது மாதிரி இன்னொரு ஈஸியாக வர டவுட் என்னென்னா, ஆக்சிஜன் தான் நம்ம சுவாசிக்கும் போது வெளியே வந்து ஃப்ரெஷ்ஷான ஏர்லேயே ஆக்சிஜன் இருக்குது, இருந்தாலும் அந்த பேஷண்ட்டுக்கு ஏன் ஆக்சிஜன் சப்ளை கொடுக்குறாங்க, இப்படியெல்லாம் வந்து காமனாக நிறைய பேருக்கு வந்து உள்ளுக்குள்ளே நிறைய டவுட் வரும். அதனால் இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றியெல்லாம் தெளிவாக பார்க்க போகிறோம். அதோடு சேர்த்து சிறந்த முறையில் 5 வழிமுறைகளை வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த 5 வழிமுறைகள் மூலம் வந்து நம்மளோட உடம்புல இருக்கிற ஆக்சிஜன் அளவை வந்து அதிகரிக்க முடியும். ஸோ அந்த வழிமுறையும் என்ன அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் வீடியோவை மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இந்த வீடியோவோட டைட்டில் பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹைப்போக்சிமியா, அதாவது லோ லெவல் ஆஃப் ஆக்சிஜன் இன் பிளட். நம்மளுடைய ரத்தத்தில் பிராணவாயு ஆக்சிஜன் லெவல் வந்து குறைவாக இருக்குது. ஸோ இதுதான் ஹைப்பாக்சிமியா. ஸோ இப்போது இந்த ஆக்சிஜன் எப்படி நம்ம உடம்புக்குள்ளாடி போகுது அப்படின்றத நம்ம முதல்ல வந்து தெரிஞ்சுக்கலாம். நம்ம சுவாசிக்கும் போது இந்த காட்டில் வந்து 80% அளவுக்கு நைட்ரஜன், 78% அளவுக்கு நைட்ரஜன் அண்ட் 21% அளவுக்கு தான் ஆக்சிஜன் இருக்குது. சராசரியாக ஒரு 20% அளவுக்கு தான் இருக்குது. மீதி வந்து கொஞ்சம் நியான், ஹைட்ரஜன் அண்டு அப்புறம் கொஞ்சம் வேறு சில கேஸஸ் எல்லாம் இருக்கும். மினிமம் பர்சன்டேஜ் ஆஃப் இந்த காற்றை நம்ம சுவாசிக்கும் போது அந்த காற்று அப்படியே நம்ம உடம்புக்கு உள்ளாடி ஆல்வியோலை, இந்த லங்ஸோட சின்ன ஆல்வியோலைஸ்க்கு உள்ளாடி போகுது. அந்த ஆல்வியோலைஸ்லேருந்து கேப்பிலரிஸ் வந்து அதை சுற்றி இருக்கும். அதாவது இரத்த குழாய்களோட சின்ன இரத்த குழாய்கள் தான் இந்த கேப்பிலரிஸ். இந்த கேப்பிலரிஸ் வந்து அந்த ஆக்சிஜனை அதிலிருந்து இழுத்தெடுத்து நம்ம ரத்தத்துக்கு வந்து கொண்டு போகும். ரத்தத்தில் முக்கியமாக ஆர்பிசின்ற செல்ஸுக்கு உள்ளாடி இருக்கிற ஹீமோக்ளோபின்ற புரோட்டீன் தான் இதை வந்து கேரி பண்ணி எடுத்து போவோம். சிகப்பணுக்களுக்கு உள்ளாடி தான் இந்த இரத்தத்தோடைய ஆக்சிஜன்ஸ் வந்து எல்லா தசைகளுக்கும் எல்லா செல்களுக்கும் வந்து கொண்டு போகும். எதுக்குப்பா இந்த எல்லா செல்களுக்கும் ஆக்சிஜன் கொண்டு போகணும்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய ஒவ்வொரு செல்களுக்கும் அது உயிர் வாழணும்னா ஆக்சிஜன் வந்து தேவை, அது வந்து ஃபங்க்ஷன் ஆகணும்னா ஆக்சிஜன் தேவை. இன்னும் கொஞ்சம் சிறப்பாக சொல்ல போனால் 90% நம்ம உடம்புக்கு எனர்ஜி தர்றது இந்த ஆக்சிஜன் தான். அது எப்படி 90% ஆக்சிஜன்? அப்போ கார்போஹைட்ரேட்டு, ப்ரோட்டீன் இவையெல்லாம் தானே நமக்கு எனர்ஜி தருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவை எல்லாம் தான் எனர்ஜி தருது. ஆனால் இது என்ன சொல்கிறதுன்னா, நெருப்பை வந்து பற்ற வைக்கிறது மாதிரி இந்த கார்போஹைட்ரேட்டு, ப்ரோட்டீன் இவையெல்லாம் வந்து கெமிக்கலி பிரேக்கப் ஆகி எனர்ஜியாக மாறணும்னா அங்கே இந்த ஆக்சிஜன் வந்து கண்டிப்பாக தேவை. ஆக்சிஜன் இல்லைன்னா அவையெல்லாம் வந்து நெருப்பு இல்லாமல் போஞ்சிட்டு இருக்கிறது மாதிரி தான், எந்த யூஸுமே கிடையாது. ஸோ அதனால் ஆக்சிஜன் போனால் தான் ஒவ்வொரு செல்களுக்கு உள்ளாடியும் நமக்கு வந்து இந்த எனர்ஜி வந்து தேவை இல்லையா, எல்லா செல்களும் ஃபங்க்ஷன் ஆகணும் இல்லையா. ஸோ அது ஃபங்க்ஷன் ஆகணும்னா இந்த ஆக்சிஜன் போய் இந்த கார்போஹைட்ரேட் எல்லாம் வந்து ஃபங்க்ஷன் ஆக வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ அதனால் ஈச் அண்ட் எவ்வரி செல்ஸும் நமக்கு வந்து ஆக்சிஜன் தேவை. ஒரு மனிதன் சுவாசிக்கும் போது 12லிருந்து 20 முறை வந்து சுவாசிக்கிறான் ஒரு நிமிடத்துக்குள்ளாடி. ஸோ அதில் இறங்கவோ ஏறவோ செஞ்சாலும் அதில் வந்து இயல்புக்கு மாறானது. ஸோ அதுக்குள்ளாடி ஏதோ சம்திங் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்றத நம்ம அசஸ் பண்ணலாம். ஸோ இன்னும் என்ன காரணங்கள்னால எல்லாம் இந்த ஆக்சிஜன் லெவல் உடம்புலேருந்து இறங்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்டன் டிசீசஸ் வந்து இருக்குது. நிமோனியா, சிஓபிடி, குரோனிக் அப்ஸ்ட்ரக்டிவ் பல்மனரி டிசார்டர், ஆஸ்மா, அலர்ஜிக் ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்க, ஹார்ட் டிசீஸ் இருக்கிறவங்க, பல்மினரி எடிமா, அதாவது ஃப்ளூயிட் லங்ஸில் வந்து கெட்டி நிற்கிறது, ஸோ அண்ட் சர்டன் இன்ஃபெக்ஷன்ஸ், கொரோனா வைரஸாக இருக்கலாம். ஸோ இது மாதிரி நிறைய இன்ஃபெக்ஷன்னாலேயும் இந்த லங்ஸோட செயல்பாடுகளில் வந்து பிரச்சனை ஏற்பட்டு, ஸோ இதனால் ஆக்சிஜன் போதிய அளவுக்கு வந்து இங்கே உள்ளே போகாமல் இருக்கலாம். ஸோ இதில் நிறைய டைப்ஸ் உண்டு, நான் அதை ரொம்ப விளக்க விரும்பலை. ஸோ அதாவது வந்து ரத்தத்தில் வந்து ஹீமோக்ளோபின் அளவு கம்மியாக இருந்தால் இந்த ஆக்சிஜன் போகிறதோட அளவு கம்மி, ஆக்சிஜன் வந்து உடம்பு ஃபுல்லாக கொண்டு போகிறதோட, அதாவது வந்து இப்போ ஒரு 100 பஸ் வருது அப்படின்னா அந்த 100 பஸ்ஸில் கொஞ்சம் பேராக போவாங்க. ஸோ இல்லை இப்போ ட்ராவல் பண்ணுறதுக்கு வந்து 50 பஸ் தான் இருக்குன்னா எல்லாம் நெருங்கி அடிச்சுட்டு போவாங்க, ஒரு சிலர் யாராமல் போக மாட்டாங்க. ஸோ அதே மாதிரி ஆக்சிஜன் உடம்புல இருந்தாலும் அதை வந்து செல்களுக்கு கொண்டு போகிறதுக்கு ஹீமோக்ளோபின் ரத்தத்தில் சிகப்பணுக்கள் தேவை. ஸோ அது இல்லைனாலும் இந்த ஆக்சிஜன் பிரச்சனை வந்து ஏற்படும். அண்டு பிராணவாயு இல்லைனாலும் ஆக்சிஜன் பற்றாக்குறை ஏற்படும். இப்படி நிறைய டைப்ஸ் உண்டு. ஒன்று ஏரில் வந்து ஆக்சிஜன் லெவல் நல்லா இல்லாமல்
இல்லாமல் இருக்கணும், இல்லை லங்ஸில் வந்து பிரச்சனை இருக்கணும், இல்லை வந்து ரத்தத்தில் சிகப்பணுக்கள் இல்லாமல் இருக்கணும். ஸோ இப்படி நிறைய டைப்ஸஸ் உண்டு. இப்போது ஒருத்தருக்கு ஆக்சிஜன் பற்றாக்குறை இருக்குன்னா என்னென்ன அறிகுறிகள் இருக்கும்னா, ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டி இருக்கும், மூச்சு முட்டல் இருக்கும், இருமல் இருக்கும், மயக்கம் வர்றது மாதிரி இருக்கும். சில நேரங்களில் தோள்கள், லிப்ஸ், அப்புறம் நெயில்ஸ் இதில் எல்லாம் வந்து நீல நிறமாக சைனோசிஸாக மாறுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதனால் கன்ஃபியூஷன் ஆகி டிஸ்ஓரியன்டாக எங்கே இருக்கிறோம் என்ன பண்ணுறோன்னு தெரியாமல் போகிற அளவுக்கு வரைக்கும் பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது இந்த ஹைப்போக்சிமியா வரும்போது. இப்போ இதில் இன்னொரு டேம் உண்டு, ஹைப்போக்சியா. அது ஹைப்போக்சியா வந்து செட்டன் இந்த டிஷ்யூனா இந்த ஏரியாஸில் மட்டும் ஆக்சிஜன் இல்லைன்னா அதை ஹைப்பாக்சியா அப்படின்றாங்க. நம்ம வந்து ஹைப்பாக்சீமியா பற்றி தான் பார்த்துட்டு இருக்கோம், அதனால் கன்ஃபியூஷன் வேண்டாம். ஸோ ஹைப்பாக்சீமியா பிளட்டில் ஓவரால் இல்லாததை பற்றி தான். இந்த பிளட்டில் இல்லாமல் இருக்கும்போதே கொஞ்ச நேரம் தொடர்ச்சியாக இல்லாமல் இருக்கும்போதே ஏதாவது டிஷ்யூஸில் போகாமல் இருப்பதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. இது அப்கமிங் இதுக்குள்ளே ரொம்ப டீப்பாக போனால் அடுத்தது சாப்டருக்கு வந்து நம்ம போயிடுவோம். இப்போ இதை எப்படி டிடெக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல்ஸ் ஆக்சிமீட்டர் தான் இப்போதைக்கு ரொம்ப ஃபாஸ்ட் ரீடிங் வந்து கொடுக்குது. ஜஸ்ட் ஒரு இன்ஃப்ராரெட் ரேஸ் வந்து அதுக்குள்ளாடி போய் உடனே இம்மீடியட்டாக நமக்கு ரிசல்ட் கொடுக்குறதுனால மோஸ்ட் டாக்டர்ஸ் வந்து ஈஸிலி வந்து பல்ஸ் ஆக்சிமீட்டர் தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க. 2% வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் வந்து இருக்கக்கூடும், பட் ஓவராலாக வந்து கொஞ்சம் அக்யூரஸியாக வந்து இருக்கும். நல்ல ஸ்டாண்டர்டான பல்ஸ் ஆக்சிமீட்டர்லாம் பார்க்குற போது, அதாவது வந்து அப்ரூவ்டான, சும்மா ஏதோ பல்ஸ் ஆக்சிமீட்டரில் நல்ல அப்ரூவ்டான பல்ஸ் ஆக்சிமீட்டரில் பார்க்கும்போது உங்களுக்கு வேல்யூ வந்து ஓரளவு அக்யூரஸியாக இருக்கும். ஸோ நான் சஜஸ்ட் பண்ணுறது வந்து டாக்டர்.ட்ரஸ்ட்டு அந்த பிராண்டெல்லாம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதனோட பர்சனல் ஒப்பீனியன். ஒரு சிலர் வந்து நெயில் பாலிஷ் எல்லாம் போட்டுட்டு அவங்க பல்ஸ் ஆக்சிமீட்டரில் வந்து பார்ப்பாங்க. ஸோ அப்போ வேல்யூஸ் வந்து தப்பாக வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் எல்லாம் உண்டு. ஸோ அதனால் நெயில் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். ஸோ அதையும் வந்து கவனிச்சுக்கோங்க. ஸோ இல்லைனா நெயில் பாலிஷ் போட்டுக்கிட்டு எனக்கு 60 தான் இருக்குது, ஐயோ போச்சு அப்படின்னு எல்லாம் கற்றக்கூடாது. ஸோ இன்னும் என்னென்னா, இது நார்மல் லெவல், பிளட் சாச்சுரேஷனோட நார்மல் லெவல்னு பார்த்தீங்கன்னா 95 98 இந்த கேப்புக்கு இடையில் இருந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, சேஃப் தான். 95க்கு கீழே வந்து போகாமல் வந்து பார்த்துக்கணும். ஸோ அது வந்து அப்நார்மல். இன்னும் 90% கீழே எல்லாம் போகும்போது அது இன்னும் வந்து அப்நார்மல். ஸோ 80 இந்த % கீழே எல்லாம் வரும்போது டெஃபினட்டாக அந்த பர்சனுக்கு வந்து ஆக்சிஜன் ட்ரீட்மெண்ட் வந்து கண்டிப்பாக கொடுக்கணும். ஸோ இப்போ அடுத்தபடியாக நம்ம வந்து நேச்சுரலாக என்ன பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இயற்கையாக வந்து ஸோ நமக்கு இந்த ஆக்சிஜன் லெவலில் எப்படி வந்து இன்க்ரீஸ் ஆகுறது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு வே என்னன்னு பார்த்தீங்கன்னா, கெட் ஏ ஃப்ரெஷ் ஏர்னு சொல்லலாம். ஸோ இப்போ நான் வந்து அடைச்சி போட்டுட்டு உள்ளே இருக்கும்போது எனக்கு போதுமான அளவு ஆக்சிஜன் வந்து உள்ளே கிடைக்காது, பட் வெளியே போனோம்னா ஆக்சிஜன் வந்து கிடைக்கும். ஸோ இப்படி இருக்கும்போது ஆக்சிஜன் லெவல் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். இதுக்குள்ளாடியே நான் சுவாசிக்கிற கார்பன் டை ஆக்சைடு வெளியே வந்து திரும்பவும் அதில் சுவாசிக்கும் போது கார்பன் டை ஆக்சைடு தான் அதிகமான அளவில் வந்து எனக்கு ரிப்பீட்டடாக உள்ளே போயிட்டுருக்கும். ஸோ அது மாதிரி இருக்கிற நேரங்களில் நீங்கள் வெளியில் போய் கொஞ்சம் நல்ல ஏர்ஸை வந்து சுவாசிக்கலாம். இதன் மூலம் வந்து நமக்கு ஆக்சிஜன் வந்து கிடைக்கும். ஸோ அடுத்தது வந்து தண்ணி வந்து அதிகமாக குடிங்க. ஏன்னா தண்ணி குடிக்க சொல்கிறீங்க ஆக்சிஜனுக்குன்னு கேட்கலாம். ஸோ உண்மையை சொல்லப்போனால் நம்ம லங்ஸ் வந்து இந்த ஃபங்க்ஷனை பண்ணுறதுக்கு, அதாவது உள்ளே வந்து நல்ல பிராணவாயு உள்ளே எடுத்து கார்பன் டை ஆக்சைடை வெளியே விடுறதுக்கு தண்ணி வந்து இதுக்கு தேவைப்படுது. அதாவது எஸ்டிமேஷன் என்னன்னா, ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 400 ml அளவுக்கு தண்ணி வந்து தேவைப்படுது. ஸோ அதெல்லாம் இருந்தால் தான் இந்த லங்ஸ் வந்து இந்த ஈரப்பதத்தோட ஹைட்ரேஷனாக இருந்தால் மட்டும்தான் இந்த ஃபங்க்ஷனை வந்து பண்ண முடியும். ட்ரையாக இருந்தால் நிச்சயமாக இதோட பண்ண முடியாது. ஸோ அதனால் ஃப்ளூயிட் வந்து ரொம்ப முக்கியம். அடுத்தது அயன் ரிச் ஃபுட், இரும்பு சத்து உணவுகளில் ஹீமோக்ளோபின் லெவல் வந்து அதிகரிக்க உதவி செய்யும். ஸோ இதனால் வந்து அதிக அளவு ஆர்பிசி இருக்கும். நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி அதிக பேர் இருந்துன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நிறைய இருந்துச்சுன்னா நம்மளை கம்ஃபர்டபுளாக போகலான்றது மாதிரி நிறைய ஆர்பிசி ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆகும்போது ஈஸியாக இந்த நம்ம வெளியிட்டு கிடைக்கிற ஆக்சிஜன் வந்து உடம்பு ஃபுல்லாக போகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக போகிறதுக்கு வந்து வழிவகை செய்யும். ஸோ உதாரணத்துக்கு வந்து உணவுகள் பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை, பேரிச்சப்பழம், ஸோ இந்த மாதிரி உணவுகள் மூலம் வந்து நமக்கு இரும்பு சத்து வந்து அதிகமாக கிடைக்கிது. அடுத்தது ஏர் பியூரிஃபையர், இது ஆன்லைன்லேயே வாங்க கிடைக்கும், இல்லை வெளியில் வந்து கிடைக்கும். ஸோ இதை வந்து வாங்கி நம்ம வீட்டில் யூஸ் பண்ணலாம். ஏர் பியூரிஃபையர் பிளான்ஸ், ஆர்னமெண்டல் பிளான்ஸ் வந்து உண்டு. ஸோ அதை வாங்கி நம்ம வீட்டில் வந்து வச்சுக்கலாம். ஸோ இதன் மூலம் வந்து காற்றை வந்து தூய்மைப்படுத்தும். ஸோ இருக்கிற அந்த காற்றுகளில் இருக்கிற கெட்ட கேஸஸ் எல்லாம் வந்து ரிடக்ஷன் ஆகி முடிஞ்ச அளவுக்கு பியூரிஃபை பண்ணுறதுக்கு இவையெல்லாம் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இதுவும் வந்து நம்மளோட ஆக்சிஜன் லெவலை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். அடுத்து கடைசி வந்து எக்ஸசைஸாக. ஸோ எக்ஸசைஸ்ன்றதும் இப்போ உடம்பு முடியாத இருக்கிறவங்க என்ன எக்ஸசைஸ் பண்ணுறாங்கன்னு நீங்கள் யோசிக்கலாம் இல்லையா. ஸோ அதனால் வந்து பெரிய எக்ஸசைஸ் வெளியில் பண்ணுற ஏரோபிக் எக்ஸசைஸில் இருந்து ஆரம்பித்து சின்னதாக பண்ணுற மூச்சு பயிற்சி கூட ஒரு எக்ஸசைஸ் தான். ஸோ டீப் ப்ரீத்திங் கூட ஒன் ஆஃப் த எக்ஸசைஸ் தான். ஸோ அதனால் உங்களால் என்ன எக்ஸசைஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு எக்ஸசைஸை பண்ணுங்கள். நீங்கள் இப்போ முடியாமல் பெட்டில் படுத்துருக்கீங்கன்னா நீங்கள் டீப் ப்ரீத்திங் கூட பண்ணலாம். மாதிரி நல்லா ஹெல்த்தியாக இருக்கிறீங்க, பட் சேச்சுரேஷன் லெவல் கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னா ஸோ நீங்கள் வந்து அவுடோர்
ஷவரில் வந்து கொஞ்சம் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு சேச்சுரேஷன் லெவல் வந்து கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆக ஹெல்ப் பண்ணும். பட் டெஃபினெட்லி வந்து வேறு பிரச்சனை இருக்குன்னா அதை வந்து ரூல் அவுட் பண்ணணும். இன்னும் என்னென்னா உங்களுக்கு ஒரு 90s எப்போவுமே 94, 93 இப்படி இருக்குன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து மருத்துவரை பார்த்து என்ன பிரச்சனை இருக்குன்னு அந்த பிரச்சனையை ரூல் அவுட் பண்ணி அதற்கான தீர்வு காண பார்க்கணும். ஸோ வீட்டிலே இருந்துட்டு ஹோம் ரெமெடி எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறது வந்து ஒரு சிறந்த அணுகுமுறை வந்து கிடையாது. ஸோ உங்களுக்கு வந்து தொடர்ச்சியாக வந்து இந்த ஆக்சிஜன் லெவல் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ இதுக்கு வந்து மருத்துவ ஆலோசனை தேவை, இல்லை வந்து இதுக்கான சிகிச்சை முறைகளை பற்றியான ஃபர்தரான டீட்டெயில்ஸ் வந்து தேவை அப்படின்னா கன்சல்டிங்கை நீங்கள் என்ன வந்து காண்டாக்ட் பண்ணிக்கலாம். கன்சல்டிங் ஃபீஸ் இருக்குது, அதை பே பண்ணிட்டு நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த தகவல் நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் நண்பர்கள் மற்றும் உங்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள தகவல் மூலம் உங்களை சந்திக்கிறேன். பாய் ஃப்ரம் லியோ.